வணக்கம் நண்பர்களே. நம்ம தொடர்ந்து இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற ஒரு தகவல் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒண்ணா இருக்க போகுது. ஏன்னா கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாரு. அங்க போய் ஒரு போட்டோவை போட்டாரு. அவ்வளவுதான், அது வைரலா போச்சு, சர்வதேச லெவல்ல வைரலா போச்சு. அவ்வளவுதான்ப்பா, இனிமேல மால்தீவ்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இனிமேல இந்தியால இருந்து ஒரு டூரிஸ்டாவது போறாங்களா பாருங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். அதாவது அது ஒரு ஸ்பெகுலேஷனா, ஒரு பிரிடிக்டடா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10% கூட தாண்டி இருக்காது. ஏன்னா டூரிஸ்ட் அப்படின்றது தொடர்ந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஸ்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுலயும் முக்கியமா இன்ஃப்ரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. திடீர்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, இத்தனை வருஷமா டெவலப் பண்ணாத ஒரு ஐலாண்டு, அவர் போயிட்டு வந்தனால அது டெவலப் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இப்ப இதுக்கான செயல் திட்டங்கள்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரு மேசிவான அடி மால்தீவ்ஸ்க்கு அப்படின்னு சொல்லணும். சோ இது கிட்டத்தட்ட 8 மெகா ப்ராஜெக்ட்ஸ் லட்சத்தீவுல கொண்டு வர போறாங்க. 3000 கோடிக்கு மேல சாங்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தின ஒரு டீடைலான தகவல் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோ பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 8 மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இதுல குறிப்பா லட்சத்தீவை பொறுத்தளவு கனெக்டிவிட்டி, இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், இந்த 2 விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கு. இத பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை தொடங்கி இருக்காங்க. அதாவது கவரட்டி, அகட்டி, மினிகாய் ஐலாண்ட், இந்த 3 ஐலாண்ட்லயுமே லார்ஜர் வெசல்ஸ் அங்க நிறுத்துற மாதிரி இந்த ஓபன் ஜெட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ இதை டெவலப் பண்றதுக்கான வேலைகள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, பெரிய பெரிய க்ரூஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கோவாலெல்லாம் பெரிய பெரிய க்ரூஸ் நின்று இருக்கும் பாத்தீங்களா. க்ரூஸ் ஷிப் நிக்கிற மாதிரி இந்த கால்பனி, காட்மாண்ட் ஐலாண்ட், இந்த 2 ஐலாண்ட், ஏன்னா நிறைய ஐலாண்ட் இருக்குங்க, சுத்தி நிறைய ஐலாண்ட் ஆளில்லா ஐலாண்டா தான் இருக்கு. இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. சோ இந்த ஐலாண்ட்ல இந்த 2 ஐலாண்ட்லயும் க்ரூஸ் ஷிப்பல் போட்டு அங்கேயே தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி பெரிய ஃபெசிலிட்டி பண்ற மாதிரியான விஷயங்கள் அமைக்கலாம். சோ அது தங்குற மாதிரியான ஒரு சில செட்டப்பை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, டூரிஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாசிட்டிவான நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க. அந்த போட்டோ வைரலான பிறகு நிறைய பேர் ஆர்வ கோளாறுல அங்க போயிருக்காங்க. 2 நாள் 3 நாள் மாட்டிக்கிட்டவங்க. அது மட்டும் இல்லாம அங்க கனெக்டிவிட்டி, தங்குற ஃபெசிலிட்டிலாம் பெரிய லெவல்ல இல்ல அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி செய்தியும் நம்ம பார்த்திருப்போம். சோ இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக தான் இப்ப இந்த கனெக்டிவிட்டியும் டூரிஸ்ட் ஆக்சசிபிலிட்டியும் அதிகமா கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சிகளை தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், அதாவது எவ்வளோ ஆளில்லா தீவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒட்டுமொத்த தீவிலையும் எல்லா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், பேசிக் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், ஷிப்பிங் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் கொண்டு வரது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்துட்டாங்க. ஏன்னா அதுல எந்த அளவுக்கு போய் ஒரு போட்டை போய் சாதாரணமா அங்க போய் நிறுத்த முடியாது. சோ அங்க போட்டை நிறுத்துற ஃபெசிலிட்டில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே 303 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. இதன் மூலமா ஜெட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முக்கியமான ஒரு போக்கஸா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம காட்மாண்ட் ஐலாண்ட்ல ஏற்கனவே டெண்டர்ஸ் டிசம்பர் 4ஆம் தேதி டெண்டர்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் டெண்டர்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ கொச்சியில இருந்து கரெக்டா 407 கிலோமீட்டர்ல இத்தனை ஐலாண்டுகளும் இருக்கு. ஸோ இதன் மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா, அதாவது அந்தமான விட இந்தியா இந்த சைடு மிகப்பெரிய ஒரு ஐலாண்ட் டெஸ்டினேஷனா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இது அமைச்சு கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. டூரிஸ்டுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட கார்கோ கமர்ஷியலுக்காகவும் இதை டியூயல் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம்ன்ற ஒரு அறிக்கையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லா ப்ராஜெக்ட்டுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் சைடு ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாம பேசஞ்சர்ஸ்க்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது அவங்களுக்கு பேசிக் நீடு, அதாவது
அங்க தங்கறதுக்கான எல்லாரும் தங்கும் விடுதிகள், ஸோ எல்லாமே பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லா விஷயங்களுமே இதை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ மாடர்ன் அம்யூனிட்டிஸும் வந்து முக்கியமான 3 ஐலாண்டு, கால்பானி, காட்மாண்டு, அட்ராத், ஸோ இந்த 3 ஐலாண்ட்லயும் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்பதான் அவங்க செயல் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ 1 இயர் அவர் போயிட்டு வந்த அந்த பிக்சர் வைரலான பிறகு செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனால கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, இனிமேல தான் மால்தீவ்ஸ்க்கு மட்டும் இல்ல இலங்கைக்கும் இந்த டூரிஸ்ட் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி கிடைக்க போகுது அப்படின்றது தெளிவா தெரியுது. இது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பாத்தீங்கன்னா சாகர்மாலா ப்ரோக்ராம் மூலமா தான் இந்த ஃபண்டை வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூனியன் டெரிட்டரி ஆஃப் லட்சத்தீவோட இன்டர்னல் ஃபண்ட்ஸும் இதுல கொஞ்சம் கொடுத்து அதன் மூலமாகவும் இதை பில்ட் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை விட மிக முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இதுல கொச்சி போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ ஏற்கனவே அனுபவம் பெற்ற இந்த அமைப்பில் இருக்க அசோசியேஷன் பீப்புள்ஸ் தான், அதிகாரிகள் தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கும் கன்சல்டிங் சர்வீஸுக்கும் வந்து ஆசஸ் சிஸ்டம் இந்தியா லிமிடெட்ல சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க இந்த ப்ராஜெக்ட் டீடைல் ஸ்டடி எடுத்து எந்த மாதிரி இதை டெவலப் பண்ணலான்ற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன தேவைகள் முதல்ல இருக்குப்பா அதை வந்து சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்னு இவங்க வேலை பார்ப்பாங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. லட்சத்தீவை பொறுத்தளவு அங்க எந்த ஏரியாவுக்குமே யாருமே அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷரி அட்மினிஸ்ட்ரேஷன் UTLA சொல்லப்படுற இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவுகள் பண்ணா மட்டும்தான் அவங்க உள்ள போக முடியும். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இப்ப அதை முழுமையா தளர்வுகள் கொண்டு வர முடியாது அப்படின்னாலும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது எமர்ஜென்சியா போகணும்னா கூட அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வந்த பிறகு இதை டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு டூரிசம் மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்றத நம்புறாங்க. சோ இந்த லட்சத்தீவு பொறுத்தளவு டியூவல் பர்பஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது நல்லதுதான். ஆனா இப்போதைக்கு இந்த குற்றச்சாட்டுகள் இந்த லட்சத்தீவை பத்தியே ஒரு MP வந்து சமீபத்தில் லோக்சபால எழுப்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ராகவ் சதா அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது 25,000 ரூபாய் கொடுத்து நான் மால்தீவ்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்றேன், ஆனா லட்சத்தீவுக்கு புக் பண்றதுக்கு எனக்கு 17,000 ரூபாய் ஆகுது டிக்கெட்டு. ஸோ 17,000 ரூபாய் கொடுத்து நான் வந்து லட்சத்தீவு போறதுக்கு நான் வந்து ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் போலாமே. ஸோ இந்த அளவுக்கு ஏன் பிரைஸ் வந்து இவ்வளவு இருக்கு? ஸோ இதை வந்து கம்மி பண்ணா மட்டும்தான், ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு இதை கம்மி பண்ணா மட்டும்தான் வந்து எல்லாரும் போவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாலும் இதுல வந்து பாதி வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட கனெக்டிவிட்டியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சா காசும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இது மட்டும் இல்ல, ஃபிளைட்டோட ஃபேர்ஸ் இன்னும் அதிகமான பிளேயர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, இன்னும் அதிகமான டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கோவாவே எடுத்துக்கோங்களேன். சென்னையில இருந்து முன்னாடிலாம் வந்து பெரிய லெவல்ல ஃபிளைட்ஸே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் அதிகமான ஃபிளைட்ஸ் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கோவாக்கு அடுத்தபடியா தாய்லாந்து, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட டூரிஸ்டோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்த பிறகு ப்ராஜெக்ட்ஸை முழுசா முடிச்ச பிறகு இதோட மாற்றம் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இன்னொரு தகவலோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். அதாவது இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முந்தா நேத்து வந்து அதாவது பங்களாதேஷ்ல எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு இன்டரிம் அரசாங்கத்தோட PM யூனிஸ் அவர்கள். சோ இதனோட வெளிப்பாடா வந்து இந்தியா தான் வந்து ஒரு ப்ரொபகண்டா கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தாரு. இப்ப தேச உணர்வை தூண்டுற மாதிரியும் கிட்டத்தட்ட ராணுவ வீரர்களை பயன்படுத்தி ஒரு சில வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கிற ரூலிங்
சிட்டிங் கவர்மெண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டே வந்து நடத்துறாங்கன்ற ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல முதல் முறையா அதாவது துருக்கி ட்ரோன்ஸை வந்து பார்டர் பக்கத்துல டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க பங்களாதேஷ் சொல்லப்படுது. ஸோ இந்த இந்தியா வந்து கொஞ்சம் ஹை அலர்ட்டா இருக்காங்க. எதனால இந்த மாதிரி ட்ரோன்ஸை வந்து அங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க, எதை வேவ் பார்க்கறதுக்காக இதை டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் பூதாகரமா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்ல பங்களாதேஷ் அரசாங்கம் இன்ட்ரீம் அரசாங்கம் இருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது. அதோட வெளிப்பாடாதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட ட்ரம்ப் வருகை, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க யூஎஸ் காங்கிரஸ்மென்லாம் வந்து அங்க இருக்க மைனாரிட்டிஸ்க்கு எதிராக குரல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். ஒருவேளை எலெக்ஷனே நடத்தாம ஓட்டிட்டானா இன்னும் அவங்க வந்து ஏதோ கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பங்களாதேஷ் விஷயம் வந்து ஏதோ இப்ப அப்பன்னு இல்லை, இது வந்து ஒரு லாங் ப்ராசஸா இருக்க போது, இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது அப்படின்றதான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் நேரடியாக என்கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட மெசேஜுக்கு நான் பொதுவாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஆனால் தயவுசெய்து ஃபார்வர்ட்ஸ் மட்டும் அனுப்பாதீங்க, எல்லாம் ரீல்ஸ் ஃபார்வர்டாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.